ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு மீஷோ ஹால் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆனா மீஷோலேருந்து தீபாவளி ஸ்பெஷலா குர்தா செட்ஸ் மட்டும் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் இந்த குர்தா செட்ஸ் எல்லாமே கண்டிப்பா அஃபோர்டபுள் ரேஞ்சில தான் இருக்கும். ஆக்சுவலி கிராண்ட் கலெக்ஷன்லாம் வந்து நான் இன்னொரு செப்பரேட் வீடியோல ஷேர் பண்றேன். ஆக்சுவலி ஷூட் பண்ணிட்டேன். ஆனா அது தீபாவளிக்குள்ள என்னால ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா வந்து தீபாவளிக்கு முன்னாடியே பார்ப்பீங்க. வொர்த்தா இருக்கும். அந்த பிரைஸ்க்கு அது வொர்த்துன்ற மாரி தான் இருக்கு. குவாலிட்டி வைஸ் சொல்றேன். 3 பீஸ் செட் டாப், பாட்டம், துப்பட்டா அண்ட் ஃபெஸ்டிவ் லுக் தர மாதிரி ஃபுல்லாக சம்கி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு வொர்த் த ட்ரைன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு சைடில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அரௌண்ட் 800 ருபீஸ் வரும். அது வந்து ஆனியன் அந்த தோல் கலர் குர்தா செட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒரு ஷைனிங்கான சில்கியான ஒரு ஷிம்மரான ஃபேப்ரிக்காக ஒரு மாதிரி அந்த ஃபேப்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து துப்பட்டா தான். அவ்வளோ லென்த் வித்தோட அவ்வளோ சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டியான ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த குர்தா செட் வந்து அந்த துப்பட்டாக்காகவே நீங்கள் எடுக்கலாம். அண்ட் பேண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அழகாக இருந்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் 3XL தான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயும் 3XL தான் பண்ணேன். அதனால வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தது ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பட் 3XL நான் சூஸ் பண்ணதுனால தான் பாட்டம் வியர் வந்து கொஞ்சமாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ நம்ம காமிக்க போறதெல்லாம் நார்மல். அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல வாங்கினது தான். ஜீன் கூட இந்த மாரி பலாசோ பேண்ட் கூடலாம் பேர் பண்ணிக்கிற மாரி. ஆக்சுவலி இந்த பலாசோ பேண்ட் வந்து காம்போல வாங்கினது. ஸோ இது கூட இன்னொரு பலாசோவும் இருக்கும். பியூர் காட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து பியூர் காட்டன்னா வந்து கிழிஞ்சு போயிருன்ற மாதிரி இருக்கும்ல. பட் இது வந்து அந்த மாதிரி ஃபேப்ரிக் இல்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக். அண்ட் இந்த மாரி ரொம்ப கேஷுவலா வேர் பண்ணிக்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த டாப்க்கும் இந்த பாட்டம்க்கும் எப்படி சூட்டபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கலர் வைஸ் கான்ட்ராடிக்ட்டா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து அது போட்டிருக்கும்போது அந்த கம்ஃபி ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த டாப் நீங்கள் ஜீன் கூட எல்லார் கூடயும் பேர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த குர்தா செட் ஆக்சுவலி இது வந்து நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம் Amazon, Flipkart எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் மீஷோவில் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபோர்டபுள். ஃபர்ஸ்ட் துப்பட்டா. ஸோ துப்பட்டா பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம கிராண்டாக அண்ட் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் லைக் இதில் ஆர்கன்ஸா இல்லை வந்து ஒரு ஷிஃபான் இல்லை ஒரு மெஷ் ஃபேப்ரிக் இதுலலாம் கொடுத்துருந்தா கூட இந்த துப்பட்டா வந்து இவ்வளோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. பட் இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே பார்டர் வருது அண்ட் வந்து 4 சைடு டேசல். ஸோ துப்பட்டா கிராண்டாக கொடுத்துருக்கனாலே செட் ரொம்ப கிராண்டாக தெரியும். ஆனால் ஆக்சுவலி செட்டே வந்து பயங்கர கிராண்டாக தான் இருக்கும். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பேண்ட் கொஞ்சம் நம்ம ஒரு பிராண்டட் மாதிரி எடுக்கிற குர்தா செட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பேண்ட்டு. ஸோ ஒரு சைடு பெல்ட் ஒரு சைடு எலாஸ்டிக்கு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்லாம் கிடையாது. சேம் ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் லைனிங்கில் தான் இந்த டாப் வந்து இருக்குது. ஆக்சுவலி வித்தவுட் லைனிங்கில் இருந்தாலுமே கரெக்டாக அந்த பஸ்ட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு குட்டி லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் குத்தவே இல்லை இது எங்கேயுமே. இந்த இங்கே வரைக்கும் இருக்குது அந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புட்டா டிசைன் கொடுத்து இந்த இடத்துல அழகான சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம கிராண்டாக இருக்குது. இந்த கலருக்கும் அதுக்கும் நீங்கள் கேட்டலாகில் எப்படி பார்த்தீங்களோ ஸோ அதே மாதிரி தான் நான் வேர் பண்ணுறப்ப இந்த ஃபீல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்தா செட் தான் இது. ஜுவல் நெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நெக்கெல்லாம் இறக்கி ஸோ மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் இது கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக வர்த்து. ஸோ அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த குர்தா செட் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பீஸ் செட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3மே ஒரே கலர்லேயே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் யோக் பார்ட்டில் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி சின்ன ஒரு த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. சம்கி ஒர்க் பண்ணல. பட் அதுவுமே வந்து இது நல்லா பிரைட்டான கலருங்கும் போது அதில் சில்வர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து லைட்டான ஒரு லேஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு காட்டன் குர்தா. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இந்த எம்ப்ராய்டரி புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வித்தவுட் லைனிங்கில் தான் வருது. ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் காலேஜஸ்க்குலாம் குர்தா செட்டு உங்களுக்கு கம்ஃபியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு சின்ன சின்ன டெம்பிளுக்குலாம் போட்டு போனால் கூட இந்த மாதிரி செட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பேண்ட் வந்து சேம் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எலாஸ்டிக்கோட நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் இந்த மாதிரி தான் பேண்ட் இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா பேக்கெட் இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் வந்து துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷிஃபானில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு இந்த 3 பீஸ் குர்தா செட்டு வர்த்தாக தான் இருக்குது. அது ஒரு ஓகே குர்தா செட்டுன்னு தான் சொல்லணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மொடன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு காட்டன் தான். பட் காட்டன்லேயுமே இது வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபான காட்டனாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுலேயே நான் 3XL தான் சூஸ் பண்ணேன். ஆனால் என்னோ தெரியல எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. அதனாலே ஒரு ஃபிட் இல்லாமல் அசிங்கமாக இருக்குது. அண்ட் நெக் இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்னது. ஸோ இங்கே ஏற்றிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் இது நிறைய பேருக்கு கம்ஃபியாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மி. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் சைஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். பட் எக்ஸல் சைஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா இது அவ்வளோவா செட் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் எடுத்தாலும் அதோட ஃபிட்டு சரியில்லை.
அண்ட் ஃபிட்டு சரி இருந்தாலும் கூட இப்போ வாஷ் பண்ணும்போது அது பயங்கரமாக ஷ்ரிங்க் ஆகும். அண்ட் வந்து அது ஒரு ஃபைனலாக வந்து ஒரு சொதப்பல் செட்டாக தான் இருக்கும் இது என்ன பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் எக்ஸல்குள்ளே இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நெக் வந்து அவங்களுக்கு ரொம்ப இறுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது லைட்டாக ஸ்ட்ரிங்க் ஆனால் கூட உங்களுக்கு நார்மல் ஆயிரும் வாட்டரில் போட்டதுக்கப்புறம். அண்ட் இந்த ஃபிட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரியும் 3XL ரொம்ப பேண்ட் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை, சின்ன சேஞ்சஸ், நெக்கு மட்டும் அழகாக கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். அண்ட் இது ஒரு பாலிஸ்டர் மிக்ஸ்டு காட்டன் பிளெண்ட் குர்த்தா செட் தான், கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேண்ட் வந்து சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க டாப்போட கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி ஃபுல் எலாஸ்டிக்கு, சைடில் பேக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ஒரு ட்ரௌசர் பேண்ட் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ரொம்ப டைட்டாக இல்லை, வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் துப்பட்டாவும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி லினன் ஃபேப்ரிக்கில் அழகாக ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டு வித் லிட்டில் பார்டரோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பட்டாவோட போட்டு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஓவர் சைஸில் இருந்தோம்னா செட் ஆகலை, அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்க குர்த்தா செட் தான். ஆனால் அதோடவே வந்து இது ரொம்ப பெட்டராக இருக்குது. என்னென்னா இது வந்து டாப்பு பேண்ட் ஒரே கலரில் இருக்கும், துப்பட்டா லினன் ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யோக் பாட்டில் அழகான சம்கி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நெக்கும் இந்த நெக்குக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஜுவல் நெக் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு பாருங்களேன், அது அதோட நெக் வந்து கொஞ்சமாவது இறக்கி வர மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப்ஸு. அண்டு சைடில் எல்லாமே ஸ்லிட்டு வருது. எல்லாமே ரொம்ப ஷார்ட் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும், சைடில் கொஞ்சம் ஸ்லிட்டு கவர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் கலரில் இங்கே பாருங்கள், அப்படி ஃபுல் எலாஸ்டிக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ட்ரௌசர் பேண்ட் மாடல் தான், வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் துப்பட்டா வந்து இந்த மாதிரி லினன் ஃபேப்ரிக்கில் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனோட இங்கே பாருங்களேன், ரொம்ப கஜ கஜன்னு இல்லாமல் பேண்ட்டு டாப் ஒரு கலரில், இந்த துப்பட்டா ஃப்ளோரலோட ஒரு கலரில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் வந்து உங்களுக்கு காட்டன் ஃபேப்ரிக் தான். லாஸ்ட் 2 காட்டன், அதுக்கு முன்னாடி இருக்க 2 வந்து சில்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த குர்த்தா செட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.